மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய இன்ப ஜீவிதம், அத்தியாயம் 72. கோமதியிடம் பேசிவிட்டு சென்ற இன்பரசன் மனக்குழப்பத்தில் ஆழ்ந்தான். இதுவரையில் ஏதோ ஜீவிதா விளையாட்டிற்கு சொல்கிறாள் என்று எண்ணிக்கொண்டிருந்தான். இப்படி உண்மையாகவே திருமண ஏற்பாட்டை செய்வாள் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. எவ்வளவு பிடிவாதமாக சொல்லிவிட்டு செல்கிறாள், இப்பொழுது என்ன செய்வது என்ற தலையில் கை வைத்து அப்படியே அமர்ந்து விட்டான். சட்டென்று அவனுக்கு தோன்றியது, எப்படி எப்படி இது சாத்தியம்? ரெஜிஸ்டர் மேரேஜ் செய்வது என்றால் அதற்கான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கிறதே. அப்படியென்றால் என்னுடைய சர்டிஃபிகேட் எல்லாம் எதுவும் இல்லாமல் எப்படி அதனை செய்தாள்? ஏதோ தோன்ற அவசரமாக வீட்டை பூட்டிக் கொண்டு சூப்பர் மார்க்கெட்டிற்கு விரைந்தான். தன்னுடைய டேபிளுக்கு சென்றவன் அவசரமாக சாவி கொண்டு டிராயரை திறந்து பார்த்தான். அவன் எண்ணியது போல் அவனுடைய ஃபைல் அங்கே இல்லை. அவன் தேடிக்கொண்டே இருக்க, என்ன தேடுற என்றவாறே வந்தார் ஹரிபிரசாத். அவனுக்கு புரிந்துவிட்டது. நிமிர்ந்த அவரை கோபமாக பார்த்தான். மாமா, என்ன காரியம் பண்ணியிருக்கீங்க? எதுக்கு என்னோட சர்டிஃபிகேட், ஐடி ப்ரூஃப் எல்லாம் அவகிட்ட கொடுத்தீங்க? அவரோ கண்டுகொள்ளாமல் சென்று தன்னிடத்தில் அமர்ந்து கொண்டு கோரினார். அப்புறம் எப்படி மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஏற்பாடு பண்ண முடியும் மாமா என்றான் கோபமாக. எதுக்குடா கத்துற? நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? அவங்க அப்பா எவ்வளவு பெரிய ஆள். இப்படி திருட்டுத்தனமாக கல்யாணம் பண்ணால் அவரோட கௌரவம் என்ன ஆகும்? ஒரே பொண்ணு வேற. இதெல்லாம் தப்பு மாமா. டேய், உன்னை கல்யாணம் பண்ணியே தீருவேன்னு பிடிவாதமாக வந்து நிற்கிறா. அதுக்கு மேலே என்ன பண்ண சொல்கிற? நல்ல பொண்ணுடா. உனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும்போது நான் ஏன் அதை தடுக்கணும்? புரியாமல் பேசாதீங்க மாமா, நாளைக்கு பெரிய பிரச்சனையாகும். அதெல்லாம் ஃபேஸ் பண்ண அவள் தயாராக இருக்கா. அவள் பார்த்துக்கிறாளாம், நீ ஃப்ரீயாக விடு. தன் வேலையை பார்த்து கொண்டே அவன் முகத்தையும் பார்க்காமல் பேசிக்கொண்டு இருந்தார். அதில் இன்னும் கோபம் கொண்டவன், உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப விளையாட்டாக போச்சா மாமா? உங்கள் பொண்ணாக இருந்தால் இப்படி செய்யும்போது நீங்கள் எவ்வளவு வருத்தப்படுவீங்கன்னு யோசிச்சு பாருங்க என்றான். நான் எதுக்கு யோசிக்கணும்? எனக்கு தான் பொண்ணு இல்லையே. அதானே என்றான் கோபமாக. இப்பொழுது அவன் முகத்தை அழுத்தமாக பார்த்து கோரினார் அவர். இன்பா, திரும்ப திரும்ப அவங்க அப்பான்னு சொல்கிறியே, எனக்கு அவளை பிடிக்கல அப்படின்னு ஒரு வார்த்தை உன் வாயிலிருந்து வரவே இல்லையேடா. கூர்மையான பார்வையோடு அவர் கேட்க பதில் சொல்ல முடியாமல் தடுமாறினான் இன்பரசன். எதுக்குடா தடுமாறுற? அப்போ உனக்கு அவளை பிடிக்கும், அப்படிதானே? நீ பதில் சொல்லலைனாலும் எனக்கு தெரியும். உனக்கு எப்படி பிடிக்காம போகும்? அவளோட வீம்பு, பிடிவாதம், கோபம் எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கே உங்கள் அம்மா ஞாபகம் வருது. உனக்கு வராமல் போகுமா? சட்டென்ற கண்கள் கலங்க தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள போராடினான் இன்பரசன். எழுந்து அவன் அருகில் வந்தார் ஹரிபிரசாத். அவன் தோளில் மென்மையாக தட்டி கூறினார். இன்பா, வேண்டாம். வர்றதா அப்படியே ஏற்றுக்கோ. திரும்பவும் வாழ்க்கையில் உன் அம்மா வர்றாங்க, வேண்டாம்னு தள்ளி வச்சிடாத மாமா என்றான் உடைந்த குரலில். போடா, இனி அவ என்ன சொல்கிறாளோ அதை கேட்டு தலையை மட்டும் ஆட்டி பழகு என்று சொல்லி கிண்டலாக சிரித்தார். அவனுக்கும் சிரிப்பு வந்தாலும் அரைமனதோடு தான் இருந்தான். ராஜாராமனை கட்டிக்கொண்டு அவர் மார்பில் சாய்ந்து வெடித்து அழுது கொண்டிருந்தாள் ஜீவிதா. அவரை அடித்து கொண்டே, ஏன்பா இப்படி பண்ணீங்க? என்கிட்ட ஏன் பொய் சொன்னீங்க என்றாள். உன்னை காப்பாற்ற எனக்கு வேற வழி தெரியலடா என்றார் உடைந்த குரலில். சில வருடங்களுக்கு முன்பு. அப்போது ஜீவிதாவிற்கு 13 வயது. துருவென இருப்பாள். பிடிவாதம் என்ற வார்த்தைக்கு அகராதியில் அர்த்தம் தேடினால் அதன் அருகில் ஜீவிதா என்ற பெயர் இருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. வாழ்த்தனம், விளையாட்டுத்தனம் எல்லாம் அதிகம். எதையும் சீரியஸாக எடுத்துக்கொள்ள மாட்டாள். யார் சொல்வதையும் கேட்க மாட்டாள். ஒன்று செய்ய வேண்டாம் என்று சொன்னால் அதைத்தான் பிடிவாதமாக செய்ய வேண்டும் என்று வந்து நிற்பாள். அவள் என்னதான் குறும்புகள் செய்தாலும் அவளால் பாதிக்கப்பட்டவர்கள் என்று யாரும் இருந்ததில்லை. அதனால் வேலை செய்பவர்களால் அவளை ரசிக்காமலும் இருக்க முடியாது. ஜானகிதான் திண்டாடி போவார். அவளை அடக்க வழி தெரியாமல் போராடுவார். சின்னதாக அவளை ஏதாவது சொல்லிவிட்டாலும் கணவர் வேறு அவளுக்காக பரிந்து கொண்டு வந்து விடுவாரே, என்ன செய்ய முடியும்? இவள் விளையாட்டுத்தனம் எல்லாம் என்றும் வினையாக போய்விடக்கூடாது என்று கடவுளிடம் அவர் வேண்டாத நாள் இல்லை. ஆனால் பக்தர்கள் கேட்கும் அனைத்தையும் செவிசாய்த்து விடுபவரா கடவுள்? ஜீவிதாவின் வாழ்வை புரட்டி போட்ட அந்த நாள் வந்தது. 5 வயதிலிருந்தே சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொண்டவள் அவள். 13 வயதில் சைக்கிள் ஓட்டுவது பிடிக்காமல் போனது. ஸ்கூட்டியின் மேல் மோகம் வந்தது. அதனை ஓட்டி பார்க்க ஆசை கொண்டாள். இம்முறை ராஜாராமனே தடுத்தார்.
இங்கே பாரு பாப்பா, 18 வயசு இல்லாதவங்க ஓட்டக்கூடாது. இருந்தாலும் 16, 17 வயசில் இருக்கிறவங்க ஓட்டுனா ஓகே, அவங்களால அதை பேலன்ஸ் பண்ண முடியும். ஆனால் நீ சின்ன பொண்ணு, இது வேண்டாம். அப்பா சொன்னால் கேட்பா இல்லை? தான் எதை கேட்டாலும் சரி என்று சொல்லும் தந்தை முடியாது என்று சொன்னதும் அவள் மனம் சுணங்கியது. அவருக்காக வெளியில் சரி என்று சொன்னாலும் அவள் மனம் அதனை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஒரு முறை ராஜாராமன் இல்லாத சமயத்தில் ஜானகியிடம் சில கையெழுத்து வாங்குவதற்காக ராஜாராமனின் பிஏ வந்திருந்தார். அவர் ஸ்கூட்டியில் வந்திருக்க அதை கண்டவளுக்கு மனம் குதூகலித்தது. அம்மா கிட்ட அவங்களுக்கு வேலை முடிய எப்படியும் 1/2 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ளே நாம் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துடலாம். சத்தமில்லாமல் ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டு காம்பவுண்ட் கேட்டை தாண்ட வாட்ச்மேன் பார்த்து விட்டார். வேணாம் பாப்பா, அப்பாவுக்கு தெரிஞ்சா திட்டுவாரு. அப்போ சொல்லாதீங்க. இல்லை பாப்பா, சொன்னா கேளு. வீட்டுக்குள்ளேயே ஓட்டுறது வேற, வெளியில் ஓட்டுறது வேற. வேணும்னா காம்பவுண்டுக்குள்ளேயே ஓட்டு. போங்க அண்ணா, இங்கேயே ஓட்டி ஓட்டி போர் அடிக்குது. ப்ளீஸ் ப்ளீஸ், ஒரே ஒரு ரவுண்டு தான். அவர் தடுக்க தடுக்க அவரையும் மீறி வண்டியை எடுத்துக்கொண்டு சென்றாள். அந்த தெருவை தாண்டி கொஞ்சம் பெரிய ரோட்டில் வண்டியை திருப்பினாள். அப்போது எதிரில் லாரி வர அதனை தவிர்க்கும் பொருட்டு வேறு பக்கம் வண்டியை திருப்பினாள். அங்கே கையில் காய்கறி வாங்கிய கூடையோடு ஒரு பெண் நடந்து வந்து கொண்டிருக்க இவள் தடுமாறுவதை பார்த்து, "பாத்துமா, மெதுவா" என்றார். அவசரமாக வண்டியை திருப்பியதில் தடுமாறி ஜீவிதா கீழே விழப்போக, "ஏய், பார்த்து பார்த்து விழுந்துட போற" என்றவாறே அங்கிருந்து ஓடி வந்த பெண்மணி லாரியை கவனிக்கவில்லை. இவளை காப்பாற்ற ஓடி வந்தவர் லாரியில் அடிபட்டு இரத்த வெள்ளத்தில் கீழே சரிந்தார். ஸ்கூட்டியை பேலன்ஸ் செய்து நிறுத்திவிட்ட ஜீவிதா அதை கண்டு சிலையாக நின்றுவிட்டாள். குருதி வழிய ரோட்டில் விழுந்து கிடந்தவரையே பிரம்மை பிடித்தது போல் இமைக்காமல் பார்த்து கொண்டு நின்றிருந்தாள். இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.